ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் தனாஸ் க்ரீன் லைஃப். இன்றைக்கி நம்ம மாவே பயன்படுத்தாமல் நம்ம பூரியும் கிழங்கும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க. கொஞ்சம் கூட கோதுமை மாவோ மைதா மாவோ நம்ம பயன்படுத்தாமல் வெறும் ரவையை வச்சே நம்ம சூப்பரான கிறிஸ்பியான ஒரு பூரி செய்ய போகிறோங்க. இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். 1 மணி நேரம் ஆனால் கூட இந்த புஃப்னு உப்பி இருக்கிறது அமுங்கி போகவே போகாதுங்க. அப்படியே கிறிஸ்பியாக மொறுமொறுனே இருக்கும், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த கிழங்கு இருக்குது பாருங்கள், வழக்கமாக நம்ம ஒரே மாதிரியே செஞ்சு போர் அடிச்சிருக்கோம். நல்லா ஸ்பைஸியாக நம்ம புதுவிதமான பூரி கிழங்கு செய்யலாங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். 1 கப் அளவுக்கு ரவை எடுத்துருக்கோம். வெள்ளை ரவை தான் எடுத்துக்கணும். இதை நம்ம அப்படியே ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். ரவையை நீங்கள் வறுக்கணும்னு அவசியம் இல்லை, இது நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம எவ்வளோ நேரம் அரைச்சாலும் லைட்டாக அந்த குரணை இருக்குங்க, அது இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அரைச்ச இந்த ரவையை அப்படியே ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். பாத்திரத்தில் மாற்றிட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்தா போதுமானது. 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். உப்பும் எண்ணெயும் எல்லா இடத்தையும் கலந்து விடுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம இதை சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சிக்க போகிறோம். நம்ம வழக்கமாக பூரிக்கு எப்படி மாவு பிசைகிறோமோ அதை விட இன்னும் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்து கொஞ்சம் இணக்கமாக நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம ரவை சேர்த்துருக்கனால ரவை அதிகமான தண்ணி உறிஞ்சும், அதனால் கொஞ்சம் லூஸான பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 15 நிமிஷம் கழித்து பார்க்கும்போது அந்த ரவை தண்ணியை அதிகமாக அப்சர்வ் பண்ணிக்கிட்டு நமக்கு கரெக்டான பதத்துக்கு வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு கொடுங்க. அப்போ தான் மாவு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். பாருங்கள், இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. கையில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மேலே காயாமல் இருக்கிறதுக்காக நம்ம பூசி விட்டுறலாம். இதை ஒரு 15 நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே வச்சிடலாம். அதுக்குள்ளே நம்ம ஸ்பைசியான உருளைக்கிழங்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். நான் இன்றைக்கி 3 உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன். அதை தூளை உரிச்சிட்டு நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். ஒரு ஸ்மாஷரை வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. உருளைக்கிழங்கு கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நைஸாக மசிச்சு விட்டதுக்கப்புறம் இதை நம்ம அப்படியே ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம். இந்த மசாலா செய்கிறதுக்கு நம்ம வெங்காயம் தக்காளி எதுவுமே பயன்படுத்த போகிறதில்ல, ரொம்பவே சிம்பிளான ஒரு ரெசிபி தான். ஒரு வாணலை ஹீட் பண்ணிக்கோங்க. சூடானதும் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம். நீங்கள் எந்த எண்ணெய் பயன்படுத்துகிறீங்களோ அதையே பயன்படுத்திக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். 2 வரமிளகாய் கிள்ளி போட்டுக்கோங்க. 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் ஃப்ளேவருக்காக. இது 3ஐயும் சேர்த்து நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. எண்ணெயில் வணங்கும் போது நல்லா காரம் இறங்கும், ஜீரகத்தோட ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சும் பூண்டும் சரியான ரேஷியோவில் எடுத்து இடித்து வச்சுருக்கோம், அதை தான் நம்ம சேர்த்திருக்கோம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் எண்ணெயிலேயே நல்லா 1 செகண்டுக்கு வணக்கிக்கோங்க. நமக்கு பேசிக்காக இதோட ஃப்ளேவர் தான் நமக்கு கிடைக்கும். இப்போது நம்ம மசிச்சு வச்சுருக்க இந்த உருளைக்கிழங்கை அதோட சேர்த்துக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு ஆனியன்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆனியன் கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பரட்டி விட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அதோட 1 டம்ளர் அளவுக்கு நீங்கள் தண்ணி தாராளமாக சேர்த்துக்கலாம். நான் இப்போது கொஞ்சம் தான் சேர்த்துருக்கேன், திரும்பவும் சேர்ப்பேன். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, கஸ்தூரி மேத்தியை நல்லா நசுக்கி சேர்த்துக்கோங்க, அப்போ தான் அதோடய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும்.
இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை கொதிக்க விட்டுறலாம். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தேவைப்பட்டால் காரம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். காரம் அதிகமாக இருந்தது அப்படின்னா வேண்டாம். தேவைப்பட்டால் காரத்துக்கு கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுக்கோங்க. கொதித்ததும் நம்மளோட பூரி கிழங்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. அடுத்தது நம்ம பூரி எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். பூரிக்கு 15 நிமிஷம் ஆனதும் இந்த மாவை எடுத்து நல்லா கையால் பிசைஞ்சு கொடுத்துக்கோங்க. சாஃப்டான ஒரு மாவாக கிடைக்கணும். ஒரு 5 நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். இது போலவே எல்லா உருண்டைகளையும் பிடிச்சி எடுத்துக்கலாம். நமக்கு இந்த மாவில் 10லேருந்து 13 பூரிகள் கிடைக்கும். இப்போது அந்த உருண்டைகளை தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். தேய்க்கிறதுக்கு முன்னாடி லைட்டாக மைதா மாவு இல்லாட்டி கோதுமை மாவு சேர்த்து நம்ம டஸ்ட் பண்ணிக்கலாம். நல்ல மெலிசான ஒரு பூரியாக நம்ம தேய்ச்சி எடுத்துக்கணுங்க. திக்காக இருந்தால் உள்ளே வேகாது. மெலிசாக தேய்ச்சிக்கோங்க. கொஞ்சம் கூட ஒட்டாதுங்க. நல்லா அழகாக தேய்க்க வரும். இதோட திக்னஸ் பாருங்கள், கம்மியான அளவில் தான் இருக்கும். நல்லா மெலிசாகவே இருக்கும். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். மீதி இருக்க பூரியும் நம்ம தேய்ச்சி எடுத்து வச்சிடலாம். இதே போலவே எல்லாத்தையும் தேய்ச்சி எடுத்துகிட்டு எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம பூரியை பொரிச்சு எடுக்க போகிறோம். ஃப்ளேம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு புஃப்னு வருது. வெளியே நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க. சாப்பிடவே டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கெலாம் கொடுத்திங்கன்னா மொறு மொறுன்னு இருக்குன்னு அழகாக சாப்பிட்ருவாங்க. ரெண்டு சைடும் திருப்பி போட்டு 2 செகண்டுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். லைட்டாக கலர் மாறினதுக்கப்புறம் எடுங்க. அப்போது தான் நல்லா வெந்திருக்கும். பாருங்கள் நம்மளோட பூரி ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பூரியும் அதே மாதிரியே சுட்டு எடுத்துடலாம். எண்ணெயில் போட்டுட்டு மேலே லைட்டாக வச்சு ப்ரெஸ் கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா உப்பி வரும். நீங்கள் இதை ஹாட் பாக்ஸில் போட்டு 1 மணி நேரம் வச்சுருந்தாலும் அந்த புஃப்னு இருக்கிறது அப்படியே தான் இருக்கும். உப்பல் கொஞ்சம் கூட சாஃப்ட்னஸ் ஆகாது. டேஸ்டான பூரியும் இந்த சுவையான காரமான இந்த கிழங்கும் வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளவு டேஸ்ட்டாக இருந்ததுங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்னு. நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூட மாவே சேர்க்காமல் நம்ம செஞ்சுருக்க இந்த பூரியும் கிழங்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். குழந்தைங்க முறுமுறுன்னு கேட்குற குழந்தைங்களா இருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். அவங்க டக்குன்னு எல்லாத்தையும் காலி பண்ணிவிடுவாங்க. இந்த ஸ்பைசியான உருளைக்கிழங்கு மசாலா வந்துட்டு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த ஸ்பைசியான உருளைக்கிழங்கு இந்த பூரிக்கு ரொம்பவே மேட்சிங்காக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.